சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கொள்கைக்காக முடிவெடுத்த திமுக கூட்டணி கட்சிகள், ஜனநாயகத்தை காத்து நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம், நேரம் பார்த்து காத்திருக்கும் RSS, பாஜக, ஆதரவு போர்வையில் ட்ரோஜன் குதிரைகளும் மாயமான்களும், எச்சரிக்கை என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பு, தேர்தல் அதிகாரியை தலைமைச் செயலாளராக நியமிப்பதா? பாஜக அரசுக்கு கண்டனங்கள். ராஜஸ்தானில் மே மாதம் 2ஆம் தேதி நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து ராஜஸ்தானை சேர்ந்த விடுதி உரிமையாளர் மற்றும் ஒரு மருத்துவரை விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். நாம் கொள்கை உறுதிமிக்க அரசியல் கட்சிகளாக ஒன்றுபட்டு நின்று மக்கள் நலனுக்காகவும் மாநில உரிமைக்காகவும் நம் பயணத்தை எப்போதும் போல தொடர்ந்து மேற்கொள்வோம். தமிழ்நாட்டை காக்கும் வலிமையும் அதற்கான போர்க்குணமும் நமக்கே உரியதாகும். தேர்தல் களம் காணாத நிலையிலும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிய தலைவர்களுக்கு நன்றி என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நன்றி அறிவிப்பை தனது அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். 3 நாட்களில் 3 பிரச்சனைகளால் தாவேகாவை திமுக கூட்டணி கட்சிகள் வாட்டி எடுத்துள்ளன. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 நாட்கள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த 3 நாள்களில் அந்த கட்சியின் செயல்பாடுகளுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடும் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் வர்த்தக போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலான 20.6 கிலோமீட்டர் நீள ஈரடுக்கு உயர்மட்ட சாலை பணிகள் தற்போது புதிய வேகத்தில் தீவிரமடைந்துள்ளன. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பொதுமக்களை மீண்டும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.